மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் யாருக்கு பாருங்க ஃபோன் பண்ணுறேன்? இந்த வள்ளியக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டேன்னுது. ஏன் என்னத்துக்கு ஃபோன் பண்ணுற? கேஸ் தீர்ந்து வச்சு நம்ம வீட்டில் அடிஷ்னலும் இல்லை, அதுவும் சும்மா எம்டியாக இருக்குது. சரி அதான் சிலிண்டர் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம்னு ஃபோன் போடுறேன். இந்த அக்கா எடுக்கவே மாட்டேங்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஹலோ, வள்ளியக்கா, நான் பரம பேசுகிறேன். சொல்லு பரம, என்ன பண்ற? எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீதே மாசமா இருக்கவில்ல, கண்ணிலே பார்க்க முடியல, வெளியிலயும் வரமாட்டேன்ற, ஒன்றும் வரமாட்டேன்ற. அதே பார்க்க வந்துட்டீங்களாக்கும், என்ன எப்படி இருக்கேன்னு சொல்லி வரவே மாட்டேன்றீங்க வீட்டு பக்கமேவும். இந்தா இன்னைக்கு வந்துடுவோம்ல, நானும் ராணியும். அதே உங்க வீட்டுக்கு போற விருந்தாள் வந்துருக்கலாம்ல, ஒரே விருந்து சாப்பாடாம்ல. அந்த கூத்தை ஏன்க்கா கேட்குற? அதுக்கு தான் ஃபோன் போட்டேன். விருந்து சாப்பாடு செய்யலாம்னு தான் எங்கள் அம்மா பூரா ரெடி பண்ணிக்கிருந்தாக. காலையில் டீ போட அடுப்பத்தை வச்சா சிலிண்டர் இல்லை, அடிஷ்னலுங்க இல்லை, எல்லாம் போச்சு. அதை கேட்கலாம்னு தான் ஃபோன் போட்டேன். ஐயா, என்கிட்டயே அடிஷனல் சும்மாதான் கிடக்கு. நானும் புக் பண்ணி வைக்காம மறந்து போயிட்டேன். இதை மாற்றி இப்போ 20 நாள் ஆகுது. அதே எரிஞ்சுக்கிருக்கு எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் இல்லையா? நீங்களே எதுக்கு அடிஷ்னல் வச்சுருக்கீங்க தேவையில்லாமல்? எங்கள் அம்மா நீங்கள் எல்லாம் அடிஷ்னலை சும்மா வச்சு எம்டியாக வச்சு வடிக்க வைப்பீங்களாக்கும், புக் பண்ணி வைக்க மாட்டீங்களா? நான் எப்படியும் புக் பண்ணி தான் வைப்பேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னோட அடிஷ்னலை வாங்கி வச்சுருந்தாங்க, அவங்க தீர்ந்து போச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டில் எம்டியை வாங்காமையே போட்டு விட்டேன். அப்படியே ஞாபகம் இல்லாமல், அதனால தான் புக் பண்ணலை. இல்லைன்னா பண்ணி விட்டுருப்பேன் எப்பயுமே. சரிக்கா, நான் ராணிக்காட்ட இருக்கான்னு ஃபோன் போட்டு பார்க்குறேன். சரி வாங்க, அப்புறமேல் வீட்டுக்கு வாங்க. சரி, பிறமேல் வாரம். வைக்கட்டுமா? ஆட்டுங்கக்கா, வைக்கிறேன். என்னாச்சு பரம, இல்லையா அவங்ககிட்டயும்? பின்னாடியே பரம கேட்டியா? சிலிண்டர் இருக்கானே. ஏம்மா, வள்ளியக்காட்ட கேட்டேன், அவங்க வீட்லேயும் அடிஷ்னல் சும்மாதான் கிடக்கான், அவங்களும் புக் பண்ணலையா. நீ ராணிக்காகத்தையும் ஃபோன் போடணும். சரி, பிஸ்குன் போடு, சோறு ஆக்கணும். இன்னும் ஒரு வேலையும் செய்யாமல் கிடக்கு. எனக்கு மண்டையே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. வீட்டில் ஆளு வந்த நேரத்தில் இப்படி ஒரு சாப்பாடு செய்ய முடியாம சரி எரிச்சலாக வருது. பேசாமல் சம்மந்தி சொன்ன மாதிரி எனக்கு கடையில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கலாம் போல இருக்கு. பாவம் இன்னும் டிஃபன் சாப்பிடாம இருக்கா, கஷ்டமா இருக்கு. மணி 7 மணி ஆகிப்போச்சு. சரி சரி இருங்க, ராணியக்காவுக்கு போட்டு பார்க்குறேன். என்ன எடுத்தாளா? இந்த ரிங்கு போய்க்கிருக்குமா? ஏமா சின்ன பொண்ணு, வேற சேலை கூட எடுத்து கட்ட வேண்டியதா? நல்ல பட்டு சேலை நிறைய இருந்துச்சுல, அதை கூட எடுத்து கட்ட வேண்டியதானே? சித்தி சேலையா? சித்தி இதே போதும் சித்தி, இதான் வெயிட் இல்லாமல் இருக்குது. காட்டன் புடவை பார்க்குறதுக்கு பட்டு புடவை மாதிரி இருக்கும், ஆனால் காட்டன் நல்லா இருக்குது கட்டுறதுக்கு. பட்டு புடவை ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அந்த சாப்பிட்டு செலுக்கு மாதிரி இருந்துச்சுலம்மா, லேசா வெயிட் இல்லாமல் இருக்கும். நிறைய சேலை இருக்குல்ல, அதை கூட கட்ட வேண்டியதானே? சித்தி போங்க சித்தி, நீங்கள் வேற. நானே இந்த இவ்வளோ மாதிரி ஃபேன் செட்டு தான் போடலான்னு பார்த்தேன். தேவையில்லாமல் சேலையை கட்டிடு நீங்களும் அம்மாவை டார்ச்சர் பண்ணுறீங்க. இன்னைக்கு என்ன எனக்கு என்ன ஃபங்க்ஷனா? சும்மா அவங்க வந்திருக்காங்க, அதுக்காக சேலை கட்ட சொல்லி எடுக்கிறீங்க. ஹலோ ராணிக்கா, சிலிண்டர் இருக்கா அவங்க வீட்டில்? அதுக்கு இல்லம்மா, இருந்தாலும் மாப்பிள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்கல்ல, ஒரு நல்ல விஷயம் பேச போறாங்க, தேடி வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சேலை எடுத்தா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி சித்தி பார்க்குறேன், ஏதாவது புடவை பிடிச்சிருந்தா எடுத்து கட்டிக்கிறேன், விடுங்க. என்ன அடி இருக்கா அவங்க வீட்டில் சிலிண்டரு? வச்சிருந்துச்சாம்மா ராணியக்கா. பக்கத்தில் யாரும் டீ கடைக்காரவங்க கேட்டாங்களா, அவங்களுக்கு 200 லாக வச்சு வித்துருச்சான். வித்து இப்போ 2 நாள் ஆகுதான். நல்ல ஓடி, நம்ம நேரத்துக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன செய்ய? சரி, நான் போய் அப்பாட்ட டிஃபனை வாங்கிட்டு வர சொல்றேன். காலையில எல்லாத்துக்கும் டிஃபன் வச்சு கொடுங்க, சாப்பிடட்டும். நான் போய் சிலிண்டருக்கு போய் பல்லுப்பாட்டி வீட்டில் போய் கேட்டு வரேன். அது வச்சிருக்கோம் எப்படினாலும். அது என்ன 3 பேர் தானே அவங்க வீட்டில்? அவங்க வீட்டில் இருக்கும். நேரில் வாய் பார்த்து வாங்கிட்டு வந்து பிரேம்குமார் இருக்கால, அவனை தூக்கிட்டு 2 பேர் வரோம். சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வாங்க. நீங்களும் டிஃபனை சாப்பிட்டு போக வேண்டியதானே? இல்ல, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டோம்னா எங்கிட்ட நகர முடியாது நம்மளால. நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்பா வாங்கிட்டு வர சொல்லி விட்டு போறேன். வாங்கிட்டு வந்தாருன்னா சின்ன பொண்ணு பரம 2 பேரும் புஷ்பா மதி நீங்க கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வச்சு கொடுங்க, சாப்பிட்டுட்டோம். சரிங்க சித்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாவம் சித்திக்கு தான் வேலை, யார் வந்தாலும் வேலை செய்யறதுக்கெல்லாம் அம்மா அப்பாவும் சங்கடப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சிலிண்டர்லேருந்தே ஒரே மண்டை குழப்பமாக இருக்குது, எப்படா வேலை செய்ய போகிறோம்னு சொல்லி. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடாக்கி போடாட்டினா மனசே அடங்காது. எங்க சம்மந்தி தங்கம்மாவை காணா, புஷ்பா அவங்க அம்மாவை காணா? சம்மந்தகாரமா பிஸியா இருக்காளா? என்ன சம்மந்தகாரம் நீ கலந்து பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். உட்காந்து பேசிக்கிருப்பாங்க. 4 மாடியில் இருக்காளோ என்னமா? ஆமா கல்யாணம்னாலே 1008 விஷயம் கிடக்குல, பேசித்தானே ஆகணும். இப்போ 1க்கு 2 சம்மந்தி ஆகி போயிட்டாங்க அவளுக்கு. நீ பிஸியா தான் இருப்பாங்க. எங்க உணர்ந்த மனுஷன் தேடுறப்ப ஆளே கிடைக்க மாட்டாரு. உனக்குள்ள இருந்தாரு, உங்களுக்குள்ள காணா, எங்கிட்ட வெளியில் இருந்துருக்காரா? என்ன அவ பாட்டுக்கு வந்தா நடு அங்கிட்டு போறா. வெளில நம்ம பராக் பார்த்துட்டு எட்டி பார்த்துருக்கா. நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கேன், மேலும் கண்டுக்கிறான்னு வருங்க. அப்படியே அக்கா விட்டாலும் சமந்தார விட்டாலும் வந்ததுக்கு அப்புறம் கையில உடிக்க முடியல, அப்படியே பம்பரமா சுத்துறாளே. ஆமா சமந்தி, பிறகு சமந்தாரம் ஒரு வக்கா, அக்கா ஒரு வக்கா. அவனால சிலிண்டர் இல்லாம அளவிட்டு கிடக்கா சமைக்கிறதுக்கு. அதுக்கு பிள்ளை தேடிக்கிருக்கா. யாரும் சிலிண்டர் கொண்டு வராங்களா என்னமோ? ஏங்க என்ன செய்றீங்க?
அவன் எடுத்து கூப்பிட்டு இருக்கா. அவன் நான் அங்கே வெளியில் அந்த புள்ள பூரம் புடிங்கி போட்டுருக்கேன். அது பூச்சி வட்டையை வந்து அடையுதுன்னு சொல்லி புடிங்கி போட சொன்னேன். அவன் வேலை செய்வனுக்கு எடுத்துருக்கா. அங்கம்மா எதுக்கு அவனை கூப்பிடுற? எனக்கு கூப்பிடுறாங்க. கடைக்கு போக சொல்லத்தையும் கூப்பிட்டேன். கடைக்கு என்னத்துக்கு? டிஃபன் வாங்கிட்டு வரத்தேன் காலைக்கு சாப்பிட. அதுவும் சிலிண்டர் எங்கேயும் இல்லையே. அவள் வள்ளி வீட்லையும் இல்லை, ராணி வீட்லையும் இல்லை, யார் வீட்லையும் இல்லை. அதையும் போய் இந்த பல்லு பாட்டி வீட்டுலாம் இருக்கான்னு போய் கேட்டு வரேன். இருந்துச்சுன்னா அந்த பிரேம்குமாரை தூக்கி தர சொல்லி கூட சேர்ந்து தூக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் செய்ய மத்தியானம் சாப்பிட்றதுனால வீட்டில் ஆக்கிடுவான். காலை சாப்பாடு மட்டும் டிஃபன் கடையில் வாங்கிடுவான். அதை உங்கள் மகனை போய் வாங்கிட்டு சொல்லணும். ஏன் உன் மகன் எங்கே போனே? அவனை அனுப்பிச்சு விட வேண்டியதானே? சும்மா தானே தெரியா? அவனுக்கு தோட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டார்ல உங்கள் மகன். அவங்க அங்கே உட்காந்துருக்கேன். அப்புறம் யார் கடைக்கு போவா? ஏன் உன் பையன் தான் தோட்டத்துக்கு போயிட்டான். மற்ற யாராவது அனுப்பிச்சு விட வேண்டியதானே? இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் அண்ணன் சின்ன பிள்ளையா எல்லாத்துக்கும் போய் வாங்கிட்டு வரது கடையில். இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என் புருஷன் நான் கடைக்கு போக சொல்கிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? வேற யார் இருக்கா வீட்டில் போக சொல்கிறதுக்கு? என் மகன் அங்கே போய்க்கான் தோட்டத்துக்கு. வேற யார் இருக்கா வீட்டில்? இங்கே பாரு, ஏன் அந்த ரமேஷ் பையன் சும்மா தானே இருக்கான்? கார் வச்சிருக்கியால, அவனை போய் வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே? ஏன் என்ன பேசி தர்ற நீ? வீட்டுக்கு வர போற மாப்பிளையை பிடிச்சிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க பண்ண அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களே போய் வாங்கிட்டு சொல்லுவாங்க. கட்டி போனேன் என்ன அர்த்தத்தில் பேசுற? நான் ஒன்றும் அவனை ஓசியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லல. காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லு. அதில் என்ன இருக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? காசு வாங்கிட்டு செய்வாங்களா? அந்த தம்பி காசு கொடுத்தாலும் வாங்காது. சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்கள போய் வாங்கிட்டு சொல்ல முடியுமா? நீ மாட்டுக்கன்றா பேசிட்டு ஜோலி அம்மா போய் பார்ப்போம். அதானே இந்த வீட்டில் நாயத்தை சொன்னா எல்லாத்துக்கும் கெட்டவ. எங்க அண்ணன் சின்ன பிள்ளை 10 வயசு பையன் மாதிரி கடைக்கு போ, அங்கே போ, இங்கே அனுப்பிச்சுட்டு திர்ற. ஏய் சரசு, என்ன வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியா? என் மயங்கிட்ட சொல்லி கொடுக்கணுமா? அவன் கொஞ்சம் வெளில போயிருக்கான்னு சொல்லி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டியா? வந்துருவியான், இன்னும் 2 நாள் தான் வீட்டுக்கு வந்துருவியான். அதுக்கப்புறம் இருக்கும் ஆட்டத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து. இப்போ என்ன, நான் எதுவுமே சொல்லக்கூடாது, இந்த வீட்டில் வாயே திறக்கக்கூடாது. அப்படித்தானே? எல்லாம் அவங்க வச்சதுக்கு ஆடுவீங்க. நான் ஏதாவது சொன்னா மட்டும் தப்புன்றீங்க. ஏமா நீ பார்த்து சும்மா தான் உட்காந்துருக்க. நான் தானே சொன்னேன், அனுக்காக தானே பேசிட்டு இருக்கேன் நானே. சரிடி விர்றி, அதுக்கு என்ன செய்யறது? நீ ஆள் இல்லையில, அப்புறம் அவன் தான் போகணும். வேற யார் போறது? போதுமா அம்மா தாயே, உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. போ வாய் மூடிட்டு போய் ரெஸ்ட் எடு. டிஃபன் வாங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டு போய் படுத்துங்க போ. என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. இதுக்கு தான் இந்த 4 சடவு வந்துருது. வெட்டி வேலை முடிக்கிற மாதிரி தான் அப்படியே போகும். ஒரு வேலைக்கு ஆகாது. ஆனால் பாரு, ஏதோ எல்லா வேலையும் இந்த மாதிரி சாய்க்கிற மாதிரி பேசிட்டு அடைச்சிக்கிட்டு போவோம். என்னங்கம்மா கூப்பிட்டியா? ஆமாங்க, இந்த கடை வரைக்கும் போயிட்டு வாங்க. ஹோட்டல் கடை வரைக்கும் போய் டிஃபனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. இன்னும் சாப்பிடாம இருக்காது, நேரம் ஆகி போச்சு. சிலிண்டர் எங்கேயும் கிடைக்கல. வள்ளி வீட்லையும் இல்லை, ராணி வீட்லையும் இல்லை. நீங்கள் போய் ஆளுமணி பாட்டி வீட்டில் இருக்கா, நான் போய் கேட்டு வந்துடுறேன். நீங்கள் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சின்ன பொண்ணு பரம புஷ்பா எல்லாம் வச்சு கொடுக்கட்டும். ஆளுக்கிட்ட சாப்பிடுங்க. நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். சிலிண்டர் இருந்தா தூக்கிட்டு அந்த பையன் பிரேம்குமார் இருப்பியான், பைக்கில் வச்சு எடுத்துட்டு வந்துடுறான். நீ எனக்கு நீ அவ்வளோ தூரம் நடந்து கிடக்க தேவையில்லாம நான் போயிட்டு வரேன். ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே கூட வச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். பைக்கில் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே பொண்டாட்டி நடந்தா மெலிஞ்சு போயிட்டானா என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு இவன் பெரிய காசுலக்காரன். பொண்டாட்டி மேலே புல்லாக்கரையாத்தே இருக்கான். இல்லைங்க, அங்கே போயிட்டு வர லேட் ஆகி போயிடும். அப்படி தூரம் போயிட்டு வரேன் பிள்ளைங்க. அங்கே கூட இருக்கல கடை. முதல்ல வாங்கிட்டு வந்து கொடுங்க, சாப்பிட்டு அவங்க. நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். நான் வந்து ஓடி சாப்பிட்டுக்கிறேன். பொங்கல் முட்டு, இட்லி, அப்புறம் இந்த பூரி, அதில் 2 வாங்கிட்டு வாங்க. யாருக்கு எது முடியுதோ அதை சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வச்சுதானம்மா, நான் போய் வாங்கி கொடுக்குறேன். சரிக்கா, அவர் டிஃபன் வாங்கிட்டு வருவார். இந்த பிள்ளையில வச்சு கொடுக்க சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. நான் போயிட்டு சிலிண்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆட்டா ஒன்றும் பதட்டப்படாத. ஒன்றும் இல்லை. அவன் டிஃபன் வாங்க போயிட்டியா? இல்லை, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன். யாரும் ஒன்றும் ஆயிட மாட்டாங்க. விருந்தாள் வந்துட்டா போதும். சுடுதனை கையில் ஊற்றிக்கிட்டே பறந்துக்கிருப்பா. அப்படியே மெல்லமாக போயிட்டு வா. ரோட்டில் பார்த்து கொளாராப்போ. நீ வாட்டுக்கு பராக்கு பார்த்தியே போகாத. சரி. இந்த சம்மந்தி ஒன்று வெளியே ஓரப்பையா கூப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு கூறும் இல்லை, வாரம் இல்லை. என்ன வாட்டியே? நானும் வரமாடி. நீ தனியாக போகிற? இல்லை வாட்டியே, போயில 2 பேர் போயிடுவான். வரையில் வர முடியாதுல்ல, பைக்கில் 2 பேர் தான் வர முடியும். அதை தம்பி பைக் ஓட்டு வந்தேன். அப்படின்னா பிரேம்குமார் பின்னாடி உட்காந்துட்டு வருவேன். அப்போ நீ வந்து எனக்கு உட்காருவ. முன்னாடி சிலிண்டர் வைப்பாப்புல. ஆமாம்ல. சரி, அப்போ நீ போ. அப்படியே பொண்ணு வண்டு மாதிரி உருளுவா. உடம்பு மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்தா இன்னும் பயங்கரமாக வேலை செய்வா. இத்தனை உடம்பு வச்சுக்கிட்டே அங்கிட்டு ஓடவும் நல்ல சுறுசுறுப்பான உங்களை ஆனாலே மருமக. அப்படி இருக்க போய் தானே இந்த குடும்பத்தை கட்டி மேய்க்கிறா. இல்லாட்டினா இத்தனை டிக்கெட்டை வச்சு மேய்க்க முடியுமா? வேற உங்களை விட்டாலினா அதை சொல்லுங்க. நேரம் அப்பா டிஃபன் வாங்க போயிருப்பாரா? சித்தி தான் போயில சொல்லிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, வாங்க போயிருப்பாரு. ஏண்டி உனக்கு பசிக்குதா? ஆமாடி, லைட்டாக பசிக்குது. சில நேரம் இப்படி தான் காலையிலேயே ஒரு மாதிரி பசி வந்துடும். அப்படியே கிருகிருன்னு ஒரு மாதிரி கேர் ஆகிடுது. அப்படியேவும் எங்க அத்தையை காணா? அம்மா அழகுமணி பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க மதினி, சிலிண்டர் வாங்குறதுக்கு. அப்படியா? அதான் என்ன வீடு ஊரம் தேடி பார்த்தேன், ஆளவே காணாமே. சரி, என்ன செய்யறது? டிஃபனுக்கு என்ன பண்றது? அப்பா வாங்க போயிருக்காரு மதினி. வாங்கிட்டு வந்து நம்ம எடுத்து வச்சு கொடுப்போம், எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு வீட்டில் சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அம்மா. எப்படியாவது சிலிண்டர் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. ஐயா, எதுக்கு மாமா அனுப்பிச்சு விட்டாங்க? அண்ணன் சும்மா தானே இருக்கு, அதுக்கிட்ட கொடுத்து விட்டுருந்தா போயிட்டு வந்திருக்கும்ல கார் எடுத்துக்கிட்டு. தெரியல, அவங்க மறந்துட்டாங்க போல. அப்பா கிட்ட தான் கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. நேரம் அப்பா போயிருப்பாரு. அது சரி, இந்த சிலிண்டர் தூக்க போயிருக்காங்களா? அப்படி தூரம் நடந்து போகாதுன்னா அண்ணனை கார் எடுத்துட்டு வச்சு கார்ல போயிட்டு வந்துருக்கலாம்ல. கார்லயே சிலிண்டர் தூக்கி போட்டு கொண்டு வந்துருக்கலாம்ல. மறந்துட்டாங்க போல மதினி. போயில் நடந்து போறாங்களா? வரையில அந்த பிரேம்குமார் இருக்காப்ல, அவங்க பைக்ல வந்துறேன்னு சொன்னாங்க. சரி, மாமா வந்தாருன்னா சத்தம் போடு, நான் ரூம்ல இருக்கேன். சரிங்க மதினி. என்ன சின்ன பொண்ணு, என்ன சாதாரணமா புடவை கட்டி இருக்கிற? நல்லா கிராண்டா எடுத்து கட்ட வேண்டியதானே? இது சும்மா சாதாரணமாவில் இருக்கு, காட்டன் புடவை மாதிரி. ஏதோ நல்ல ஸ்டோன் வச்ச மாதிரி புடவை எடுத்து கட்ட வேண்டியதானே? இல்லை மதினி, கசகசன்னு இருக்கும். சும்மா இது போதும். சித்தி அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கட்டினா ஒரு மாதிரியா இருக்கும், அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை கட்டியிருக்கேன்.
சரி சரி இப்போதைக்கு கட்டிக்க. விசேஷத்தனைக்கெல்லாம் ஃபுல்லாக நீ வர கட்டிடாத. விசேஷத்தனைக்கெல்லாம் ஃபுல்லாக ஆரி ஒர்க் வச்ச சட்டை தான், ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச சேலை தான் உனக்கு. ஐயோ, ப்ளவுஸ் வேணா ஆரி ஒர்க் வச்சு கொடுங்க. புடவை ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. வெயிட்டாக இருக்கும், கட்டி நிற்கவே முடியாத நாளையெல்லாம். சும்மா சாஃப்ட் சில்க்லாம் நல்லா இல்லை, வெயிட் லாஸ் நல்லா வெயிட்டே இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி புடவை எடுத்து கொடுங்க. ப்ளவுஸ் வேணால் எவ்வளோ கிராண்டாக பண்ணமோ பண்ணி கொடுங்க. சரி சரி ஓகே ஓகே. இப்போல்லாம் அப்படி தானே போடுறாங்க. நல்லா சாஃப்ட் சில்கில் பட்டு புடவை வாங்கி நல்லா ஆரி ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் வச்சு பண்ணி கொடுக்குறாங்க. 4-5 ப்ளவுஸ் தைக்கணும் உனக்கு. ரிசப்ஷனுக்கு, மேரேஜுக்கு, அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு, அப்புறம் அங்கேருந்து வெளியில் எங்கேயும் கோயிலுக்குலாம் போகணும்னா வேணும்ல. இப்போ இருந்தே ஆர்டர் கொடுத்தாதான் அப்போ ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முதல்ல ஆர்டர் கொடுக்கணும். சரிங்க மதினி, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க அதெல்லாம். சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க, சாப்பாடு வந்து சொல்லுங்க. சரிங்க மதினி. இப்படி தாண்டி கல்யாணத்தப்ப என்னைய போட்டு டார்ச்சல் பண்ணாங்க. ஆரி ஒரு ப்ளவுஸ் போடு, அதை போடு, இதை போடுன்னு. எப்பா ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன். இனி சீமந்தத்துக்கு மாட்டிக்கிடுவேன். அப்போ சொல்லுவாங்க அதை கட்டு இதை கட்டுன்ட்டுவாங்க. ஆமா ஆமா, அக்கா வந்து தங்கச்சி நல்லா ஆம்பளை பையன் மாதிரி பேண்ட் சட்டை போட்டு சுத்துறதுக்கு லாய்க்கு. ஒரு சேலை கட்டினா அதை கட்டினா இதை கட்டினாலாம் கிடையாது. பொருட்கள்லாம் நம்ம தான் உட்காந்து தயாரிச்சு கொடுக்கணும். சீமந்தத்துக்கு என்னமோ கல்யாண படம் தான் கட்ட சொல்லுவாங்களாம்ல, அப்படியா? என்னன்னு தெரியலையே. உனக்கு யார் சொன்னது? தெரியல. எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கு வளகாப்பு வச்சாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், என்னம்மா பழைய புடவை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை நின்றுச்சு. அப்போ தான் அந்த புடவை கட்டியிருந்தாங்க. 10 வருஷத்தில் புடவை கொஞ்சம் பழசாயிருக்கும்ல. அப்போ தான் கேட்டேன், என்னம்மா சீமந்தம் வைக்கிறாங்க இவ்வளோ கிராண்டாக, இவ்வளோ வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்காங்க, புதுசாக வாங்கி கட்டாமல் பழைய புடவை மாதிரி கட்டி விட்டுருக்காங்கன்னு கேட்டேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, கல்யாண புடவை தான் கட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னமோ சாமி, நமக்குலாம் எரிச்சலாக போகுது. ஃபங்க்ஷன் வந்தாலே அப்பா கச 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 கசன்னு ஜிகு 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 ஜிக்குன்னு கட்டிக்கிட்டு அலையுதுங்க. எனக்கும் அந்த மாதிரி கட்டினாலே பிடிக்கவே பிடிக்காது. எனக்கெல்லாம் நீட்டாக அந்த காட்டனில் கட்டணும். அழகாக ஒரு மெல்லிசாக ஒரு பார்டர் மாதிரி வச்சு உள்ள குட்டி குட்டியாக பூ மாதிரி டிசைன் போட்டு நல்லா காட்டன், பியூர் காட்டனாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்குலாம் பிடிக்கும். இந்த பார்டர் வச்ச சேலை, இந்த ஜிகினா வச்சது, இந்த கல் வச்சது, எப்பா எப்பா பாப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமாடி, எனக்கு கூட பிடிக்காது. ஏம்மா ஒரு சிலர்லாம் அப்படி இல்லை, அப்பா 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கெல்லாம் ஆரி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாடி சாமி. ஆனால் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க பாரு. 3000 ரூபாய்க்கு தைப்பாங்க, எவ்வளோன்னு கேட்டால் 2500 ரூபா கூலிண்டுவாங்க. அதுகளுக்கு ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி போடுதுங்க, அதனால் தைக்கிதுங்க. நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. எனக்கெல்லாம் பிடிக்காது. எனக்கும் உன மாதிரி தான், காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதை சொல்லு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பம். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நமக்கு இது பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? செருப்பு உனக்கு காட்டி போட்டிருந்தேன், காணா எங்கிட்ட தூக்கி போட்டுச்சுக்க. அங்கம்மா எந்த தேடிட்டு இருக்கு? இங்கிட்டயும் போட்டிருந்தேன் செருப்பை, எங்கிட்ட தூக்கி போட்டுச்சுன்னே தெரியல. இந்த கேட்டை அடைச்சி வைங்கன்னா அடைக்க மாட்டேங்குது, திறந்து ஊட்டுறது, நாய் கழுது தூக்கிட்டு போயிடுது, எங்கிட்டாலும் தூக்கி போட்டுருது. அவசரத்துக்கு என்ன வெளில போக முடியுதா? என்னது அங்கம்மா வெளியில போதா? இந்த டயத்துல வெளியில போகக்கூடாதே, அங்கம்மாவுக்கு ஆபத்து இருக்கு வெளியில. எதுக்காக வெளியில போகுது இப்போ தேவையில்லாம? எப்படி தடுக்குதுன்னு தெரியலையே, என்ன பண்ணலாம்? ஜாஸ்மின் உருவத்துல வந்து தடுத்து பார்க்கலாம், பேசி பார்ப்போம். அப்பதான் அவகிட்ட பேச முடியும். டின் டின் டிஹாரா டன் டன் டஹாரா வந்துடு ஜாஸ்மின் உருவம். அப்பா எப்படியே உருவம் மாறியாச்சு. அங்கம்மாக்கா, அங்கம்மாக்கா என்ன தேடிட்டு இருக்கீங்க? இந்த செருப்பு தானே தேடிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள ஓட்டுருந்தே எங்கனே தெரியல. இந்த வெளியில போகணும், இந்த ஆளுமணி பாட்டி வீட்டு வரைக்கும் செருப்பு காணாம தேடி கிடைக்கேன். இப்போ அவங்க வீட்டுக்கு போறீங்க என்னத்துல? இல்லம்மா, இந்த சிலிண்டர் தீர்ந்து போச்சு, போய் வாங்கிட்டு வரணும், அதுக்காக தான் போறேன். அக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, வேற யாராவது அனுப்பிச்சு விடுங்கக்கா. உங்களுக்கு இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம், வெளியில போகாதீங்கக்கா. அட நீ வேறம்மா, அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம சந்திராஷ்டமா வாயே அதிகமா பேசாதீங்க, அமைதியா இருங்கன்றாங்க. அப்படிலாம் இருக்க முடியுமா? வீட்டுக்கு விருந்தா வந்திருக்காங்க. சரி சரி பிளாட்னா என்ன, நான் சும்மா போயிட்டு வரேன். இல்லக்கா நான் சொல்றதை கேளுங்கக்கா. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லம்மா. எதையோ சாமி கும்பிடுவேன், இல்லைன்னு சொல்லல, நல்லா சாமி கும்பிடுவேன். ஆனா எனக்கு இந்த ஜோசியம் மந்திரம் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லம்மா. பெருசா அதெல்லாம் நம்பிக்கை இருந்தோம்னா நம்ம பூராத்துக்கு நம்புற மாதிரி இருக்கும். பிறகு அதுக்கு இல்லக்கா, நீங்க நான் டிவியில பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன். அது நீ வேறம்மா, படிச்ச வழியா இருக்க, இதை போய் நம்பி கிடக்க. சரி அண்ணன் டிஃபன் வாங்கிட்டு வருவாரு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து போயிட்டு வரேன். என்ன தங்கம்மா, நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், கொஞ்சம் கூட கேட்காம போகுது. நான் எப்படி தடுப்பேன்? என்னால வெளியிலயும் போக முடியாது. அங்கம்மாக்கா சொல்றதை கேளுங்கக்கா, நில்லுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போ பரம சின்ன பொண்ணு இருக்காளுங்க, விட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். இந்த அங்கம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றா. இப்ப எப்படி தடுக்கிறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு வேற இன்னும் 2 நாளைக்கு நான் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. போனா என் சக்தி எல்லாம் குறைஞ்சு போயிருமே. நான் என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் கடவுள் சித்தம், கடவுள்கிட்ட போய் வேண்டுவோம். வேற என்ன பண்றது? நம்ம அதான் செய்ய முடியும். 2 நாளைக்கு என்னால வீட்டை விட்டு வெளில போக முடியாது. இல்லைன்னா என் சக்தி மொத்தமா போயிடும். எனக்கு சக்தி இருந்தாலும் அந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். எல்லா சாமான்கிட்டையும் ஒன்னா வாங்கிட்டு வருவாரா? அதுல 2 புதினா வாங்கல, கொத்தமல்லி வாங்கல, விட்டுட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு நம்ம கடைக்கு போற மாதிரி இருக்கு. எப்படி வச்சுட்டாங்க வாரு, காதே எறி. இந்த பொம்பளை போட்டோ அவளை காமிச்சது பாசு. இன்னைக்கு போட்டு தள்ளிட வேண்டியதேன். யாத்தே இந்த பைக்காரன் எப்படி வந்துக்கிறியா? அடிச்சிருவான் போல. சக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அநேகமா செத்துருப்பா. எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதுதான்.